சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. 12th ஸ்டாண்டர்ட் பொருளியல் எக்கனாமிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மார்ச் 15 வந்து பார்த்திங்கன்னா நமக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்குன்னு வந்து பாருங்கள். கார்னரில் மொத்த மதிப்பெண்கள் 90, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க்ஸ் வந்து இருக்குது. இந்த 90 மார்க்கில் 25 மார்க் எடுத்தா பாஸ் சில குட்டீஸ். ஓகேங்களா? இந்த 25 மார்க்ல பார்ட் 1 பாருங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. ஓகேங்களா? ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 20 ஒன் மார்க் வந்து இருக்கு. 20 ஒன் மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் தான் வந்து கேட்க போறாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. நவீன பேரியல் பொருளியலின் தந்தை யார்? உங்களுக்கே வந்து தெரியும் நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏவா? ஏ மட்டும் போட்டு ஆன்னு போட்டு ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது மாதிரி 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 வரைக்குமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்கு. இதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன ஒன் மார்க்கு அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ குறிப்பாக ஒன் மார்க்கில் வந்து 10 பாருங்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஆர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பாக வந்து இதோடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். எல்லாமே ஒரே மாதிரி ஆன்சராக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 இதில் 20 மார்க் வந்து புக் பேக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸோ நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக பார்ட் 2க்கு வந்து போட்டிங்கன்னா பகுதி 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக 21 பாருங்க. ஜிஎன்பி கணக்கிடும் சூத்திரத்தை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குறிப்பாக ரைட் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து 2 மார்க் எழுதினாலே போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 22 விளைவு தேவை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நுகர்வு சார்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 24 கடன் உருவாக்கம் என்றால் என்ன, கிரெடிட் கிரியேஷன். அடுத்தது 25 செலாவாணி. ஓகேங்களா? இதோடைய வரை விலக்கணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 26 சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அடுத்தது 27 ஷார்ட்டாகவே வந்து எழுதலாம். அமில மழை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட் ஏ நோட் ஆன் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் பற்றி ஒரு 2 பாயிண்ட் எழுதி விடுங்கப்பா போதும். அடுத்ததான் சுற்றுச்சூழல் பொருட்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. ஈஸியாக வந்து எழுதலாம் ஜென்ரலாகவே. அடுத்தது 29 பொருளாதார முன்னேற்றத்தின் சமூக குறியீடுகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் வந்து இன்ஸ் கேட்டிருக்காங்க. 13 இஸ் கம்பல்சரி. கிராக்ஸ்டன் மற்றும் கவுடன் அவர்களின் கூற்றுப்படி புள்ளியலை வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 21 to 30ல் 10 இருக்குது. அந்த 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 29 வரைக்கும் 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 30 கம்பல்சரி. மொத்தம் 7 கொஸ்டின். 7 கொஸ்டின்ஸ்க்கு 14 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம் புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குல்ல, அதில் எல்லாமே A to Z வந்து இருக்குது. பார்ட் 3 பகுதி 3 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, அவற்றில் வினா எண் 40க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. 31 கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து எழுதுங்க, 6 லைன்ஸ். அடுத்தது 32 தலைவீத வருமானம் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 33 தொன்மையத்தையும் கீழ்ச்சியத்தையும் ஒப்பிடுக. ஏதேனும் 6 வித்தியாசங்கள். ஓகே, ரைட் எனி 6 டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பாக வந்து கிளாசியமோ அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கீன்சியத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 34 மிகை பெருக்கி விளக்குக. ஸ்டேட் த கான்செப்ட் ஆஃப் சூப்பர் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 35
பணமாற்று வீதம் எவ்வாறு 2 முறைகளில் நிர்ணயமாகிறது என்பதை உதாரணத்துடன் விளக்குக. 36 பலதரப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன? ஓகேங்களா, இதுவும் ஈஸி. அதாவது வாட் இஸ் மல்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 37 நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுக்கு இடையே ஆன 3 வேறுபாடுகளை எழுதுக. ரைட் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். 3 இதில் 3 அதுக்கு 3 எழுதணும், அப்போ தான் 3 மார்க்ஸ் வரும். அடுத்தது 38 ஒளி மாசுவினை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வு முறைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷன், சவுண்டு, குறிப்பாக வந்து ரேடியோக்கள் ஓடுறதும் இருக்கட்டும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பைக்கில் இருக்க சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே நாய்ஸ் பொல்யூஷன் தான். 39 பாருங்கள், வறுமையின் நச்சு சுழற்சியினை வரைபடத்துடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் டயக்ராம் போடணும். அடுத்தது 40 வரி வீக்கம் மற்றும் காகித பணவீக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இதுவும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். லாஸ்ட் பார்ட்டுங்க, பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு 41ல் வந்து பாருங்கள், 41ல் 2 கேட்டிருக்காங்க. 3 துறை சூழல் ஓட்ட மாதிரியினை விரிவாக விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எழுதலை அப்படின்னா 41ல் பி நிதி கொள்கையின் நோக்கங்களை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 42ல் ஏ வந்து பாருங்க, தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 42ல் ஏ அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப்க்கு இடையிலான சமநிலை வரைபடம் மூலம் விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 42 முடிச்சிட்டோம். 43 மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் எம்இசி முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் எம்இஐ உள்ள வேறுபாடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 43ல் பி பணத்தின் பணிகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓனாவே எழுதி விடலாம் சில குட்டீஸ். அடுத்தது 44ல் ஏ முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடுக, அது இல்லை அப்படின்னா வணிக வங்கிகளின் பணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பாக வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். 45 ஒப்புமை செலவு கோட்பாட்டினை விவரிக்க அல்லது பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கங்களை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 46 வரவு செலவு திட்டத்தில் உள்ள பல வகை பற்றாக்குறைகளை விளக்குக அல்லது பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 47 பாக்ஸ், அதாவது விலை அளிப்பு, எக்ஸ் ஒய் ப்ரைஸ் சப்ளை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது 47ல் பி. அடுத்ததாக 47ல் ஏ நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சி முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த 5 மார்க்ஸில் 7க்கு 35 மார்க்கு ஒரு 15-20 டீட்டெயில் படித்தாலே போதும், எடுத்துடலாம். அது நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து பார்ட் 3 பகுதி 3ல் 31லிருந்து 40க்கான 3 மார்க்ஸ் ஒரு 60 to 70 இருக்குது. அதை படிச்சிங்கனாலே போதும், நம்ம 21 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது 2 மார்க் ஒரு 70 to 80 2 மார்க்ஸ் வந்துருக்கு. அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதும், நம்ம அசால்ட்டாக 14 மார்க்கை 2 மார்க்லேயும் எடுத்துடலாம். அப்போ எனவே எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து சென்டம் மார்க் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நந்தினி அப்படின்ற திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்து ரொம்ப வைரலாச்சுல, அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ நல்லபடியாக எழுதுங்க சில குட்டீஸ். பொருளியல் எக்கனாமிக்ஸை சூப்பராக சிறப்பாக எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான் கொஞ்சம் கிடைக்காது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா எழுதிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.